எக்ஸ்கியூஸ் மீ மேடம். பின் தெரு போகிறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்கா? இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு மேடம், நீ போயிடலாம். அந்த பக்கம்? ஆமாம், அந்த பக்கம். தேங்க்யூ. போனா அதுக்குள்ள எப்படி எஸ்கேப் ஆயிருப்பா? ஹலோ ஷாமனா, ரம்யா பேசுறேன். சொல்லு ரம்யா. மதன் மாமா இருக்கார்ல, அவருக்கு என்ன போ? அவரு நம்ம சாந்தி கிட்ட இன்னைக்கு பணம் கொடுத்தாரு. அவளும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஜவுளி கடை, ஜுவல்லரி ஷாப்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? மதன் மாமா பணம் கொடுத்ததை நான் பார்த்தேன். சாந்தி உடனே வெளியில கிளம்பினா, அவளை நான் ஃபாலோ பண்ணேன். சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் ஒரு ஜவுளி கடை வாசல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சாந்தி உன்னை பார்த்தாளா? அதான் ஷாமனா, எனக்கு தெரியல. அவ கடைக்குள்ளதான் போனா, நானும் பின்னாடியே போனேன். ஆனா ஆள் உள்ள இல்ல, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. சரி, அப்ப நீ வீட்டுக்கு போ. என்னடா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, அசால்ட்டா வீட்டுக்கு போன்ற? இந்த பாரு ரம்யா, சாந்தி மாமா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காசு கேட்டிருப்பான், மாமாவும் கொடுத்துருப்பாரு. இதுல பெருசா நீ ஃபீல் பண்ற அளவுக்கு மேட்ரு இருக்குன்னு எனக்கு தோணல. என்ன ஷாமனா இப்படி சொல்ற? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சாந்தியை நீ ஃபாலோ பண்ணுறது அவளுக்கு தெரிய வேண்டாம், ஏன்னா தெரிஞ்சா அவள் உஷாராயிடுவா. ஓகே, கொஞ்சம் அடக்கியே வாசி, புரியுதா? ஓகே, நான் கிளம்புறேன். வள்ளி. அம்மா. வள்ளி. என்னம்மா? யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் பாரு. இதோ பாக்குறேன். வாங்கம்மா. கதவு சாத்திக்கிறேன். சாத்திக்கிறேம்மா. வாமா சாந்தி, என்ன பையெல்லாம் கனமா இருக்கு, ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தியா? இன்ட்ரெஸ்டிங் ஷாப்பிங். யாருக்கு? யாருக்கு? நம்ம ரோஹிணிக்கு தான். என்னது, எனக்கா? எனக்கே ஆசையா இருந்தது, அந்த அளவுக்கு நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உன் வளகாப்புக்காக தான். உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்கம்மா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நானே போய் வாங்கியிருந்தா கூட இப்படி வாங்கியிருப்பேன்னு தெரியல. நீ மட்டும் போனியா இல்ல அவரும் வந்தாரா? மாமாவுக்கும் வரணும்னு தான் ஆசை, ஆனா எங்க
பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீயே வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. உனக்கு மனக்குறைய வந்துடக்கூடாதான். ஏய், ஏன் இப்ப கண் கலங்குற? அதுவும் வளகாப்பு நடக்க போற நேரத்துல இப்படிலாம் அழக்கூடாது. இல்ல சாந்தி, நான் அழல. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மேல இவ்ளோ பாசமா அவரும் நீயும் இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப லேசாயிடுது. என் அம்மாவை தவிர எனக்கு வேற யாருமே சொந்தம் இல்லைன்னு நினைச்சு ஏங்கினேன். ஆனா இப்ப எனக்கு எல்லா சொந்தமும் நீதான் சாந்தி. நான் சும்மா பேச்சுக்காக உன்னை பாராட்டல. என்னோட பேச்சையும் திட்டியும் வாங்கிக்கிட்டு கூட எங்களுக்காக நீ எவ்வளவோ சிரமப்படுற. என்னம்மா நீங்களும் ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு? இதுவே உங்க மக எங்க மாமனார் வீட்டுல இருந்திருந்தா நான் தானே முன்ன நின்று வளகாப்பு நடத்தி வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்ப கூட நான் எல்லாம் வாங்கிட்டு வரப்ப ரம்யா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா. நான் இங்க வர்றது மட்டும் அவளுக்கும் அவங்க அக்காவுக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான். உன் வளகாப்பு நடக்கிறதே சிரமமா இருக்கும். நல்ல வேளை அவ கண்ணுல இருந்து தப்பிச்சிட்டேன். உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா? ஒரு நல்ல காரியம் நடத்தி பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன வந்தாலும் நடத்திட வேண்டியதுதான். தளிச்சும் குழந்தைய பெத்துக்க போற பொண்ணு தன்னோட வளைகாப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பான்னு எனக்கு தெரியும். அதனால உன் வளைகாப்பு நடக்கிறதுல என்ன இடைஞ்சல் வந்தாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். சாந்தி, எல்லார்கிட்டயும் பல நேரம் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையலேன்னு நான் கோவப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை போல ஒருத்தி இவ்வளவு உதவிகளை செய்யறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கனத்து போதுமா. உண்மையை சொல்றேன், உன்னை என் சொந்த மகளாதான் நான் நினைக்கிறேன். நானும் என் பொண்ணும் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்க என் அம்மான்னு சொன்னதே போதும். எல்லா கடனும் அதுலயே அடைஞ்சிருச்சு. அப்புறம் நான் கிளம்புறேன். எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா, வளைகாப்புக்கு நாள் நேரம் குறிச்சாச்சா? பக்கத்துல ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கேன். நாளைய நேரத்தையும் சாயந்தரமா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். ஏய், நீ உட்காரு. ஆமா, வளைகாப்புக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? எனக்குன்னு யார் இருக்கா? என் அம்மா சொந்தக்காரங்களும் இல்ல. அதனால பேங்க் ஸ்டாஃப்ஸை மட்டும் கூப்பிடலான்னு இருக்கேன். அப்புறம் ரோகிணி, நம்ம நாராயணனோட வைஃபும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம் இருமா. வள்ளி, என்னம்மா? நம்ம சாந்தி போறதுக்கு ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வா. சரிம்மா. நாராயணா, வண்டி எடு. ஷாப்பிங் போகணும். சரிம்மா. மாமா, வா சாந்தி. ரோகிணியை பாத்தீங்களா? பார்த்தேன். புடவை நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன. மாமா, ஒரு விஷயம். என்ன சாந்தி? என்ன விஷயம்? புடவை நகை வாங்குறப்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனையா? உட்காந்துக்கிட்டே கேளுங்க. புடவை நகை வாங்க போறப்ப ரம்யா என்ன ஃபாலோ பண்ணா. என்ன சாந்தி சொல்ற? ரோஹிணி வீட்டுக்கு போறத ரம்யா பார்த்தாளா? இல்ல, அவ பார்க்கல. அவ பார்க்க கூடாதுன்னு தான் நான் படாத பாடுபட்டுட்டேன். இப்ப கூட இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, ரோகிணி வளகாப்புக்கு நீங்க வர வேண்டாம் தான். என்ன சாந்தி சொல்ற? ஆமா மாமா, ரம்யாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. நம்ம 2 பேர் மூமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. பிரச்சனை எப்படி வரும்னு என்னால சொல்ல முடியாது. ரோஹிணி வளகாப்புக்கு நான் போகாம இருந்தா அவ ரொம்ப வேதனைப்படுவா. அது மட்டும் இல்ல, நீ போனாதான் ரொம்ப ரிஸ்க். நானாவது எதையாவது சொல்லி சமாளிச்சிருவேன். அந்த பயம் எனக்கு இருக்கு மாமா. இருந்தாலும்
நடத்தி தான் ஆகணும். கர்ப்பிணி பொண்ணுக்கு ஆசையை வளர்த்துட்டு பாதியிலே நிறுத்திடக்கூடாது. அப்படி அவ வளகாப்பு நடக்காம போனா மனசு உடைஞ்சு அவ பிரசவத்துல கூட சிக்கல் வரும். அப்படின்னா சாந்தி நிச்சயம் போய் தான் ஆகணும். சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம 2 பேருமே அங்க போலாம். சாந்தி, வளகாப்பு நடத்துற தேதி டைம் ஏதாவது சொன்னாங்களா? ஜோசியர்கிட்ட நல்ல நாளும் நேரமும் கேட்டிருக்காங்களாம். உங்களுக்கு ஃபோன் மூலமா சொல்லுவாங்க. ஓகே சாந்தி. சாந்தி ஏன் மதன் கிட்ட பணம் வாங்கினா? எதுக்காக இருக்கும்? என்னம்மா, இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயமா சொல்லுங்க. நீ பசியோட வந்திருப்ப, முதல்ல கை கழுவிட்டு சாப்பிடு. போதுமா? அம்மா, என்னமோ சொல்லணும்னு வந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன், நீ சாப்பிட்டுட்டு நான் இது வந்துடுறேன். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டமா. உனக்கு ஒரு கஷ்டம்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னம்மா சொல்ற? நீ சொல்லலன்னாலும் உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? இந்தாப்பா. இந்தாப்பா பணம். எனக்கு எதுக்குமா பணம்? நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், பணக்காரங்களுக்கு பிள்ளையா இருந்தாலும் பண கஷ்டம் வர்றது சகஜம். அப்படி ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ அதை வெளியில சொல்றதே இல்லை. நீ சொல்லலைனாலும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசறிஞ்சு அந்த கஷ்டத்தை நான் போக்கணும் இல்லையா? அதுதானே ஒரு தாயோட கடமை. அதுக்குதான் இந்த பணம். அம்மா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு பணம் தேவையில்லைம்மா.
அப்படி ஒருவேளை பணம் தேவைப்பட்டாலும் நான் உங்களை கேட்காம வேற யாரை கேட்க போறேன்? கார்த்திக், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மதன் உன் அண்ணன் தானே? என்னம்மா இப்படி கேக்குற? அவங்கிட்ட உனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. உங்க அப்பா மாதிரி அவன் உன்கிட்ட கோவப்படுறதில்ல, பாசமா தானேப்பா இருக்கா? ஆமாமா. அப்படி பாசமா பழகிறவன் கிட்ட பணம் கேட்க என்ன கூச்சம்? நீயே பணத்தை கேட்டு வாங்கியிருக்கலாமே. எதுக்காக சாந்தி அனுப்பி அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கின? என்னது? சாந்தி அமிச்சு நான் பணம் வாங்கினா? என்னம்மா புது கதையா இருக்கு? நான் பணம் கேட்கவும் இல்ல, சாந்தி பணத்தையும் வாங்கியிருக்க மாட்டான். இல்ல இல்ல, அவ பணத்தை வாங்கினதை என் கண்ணால பார்த்தேன். பணத்தை நீ கேட்கலன்னா சாந்தி எதுக்காக மதன் கிட்ட அவ்வளவு பெரிய தொகை வாங்கணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. வீட்டு செலவுல நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது தேவைப்பட்டிருந்தா என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே. ஆனா மதன் கிட்ட எதுக்காக அவ பணத்தை வாங்கினா? அதனாலதான் உனக்கு பணம் கஷ்டமான்னு கேட்டேன். ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு சாந்தியை கண்டா பிடிக்காது. அவருக்கும் மதனுக்கும் ஆகிறதே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் அவர் அதை பார்த்துருந்தா மதன் கிட்ட இருந்து சாந்தி பணம் பறிக்கிறதால நினைச்சிருப்பாரு. அப்புறம் இந்த குடும்பத்துல ஒரே குழப்பம் ஆயிடும்பா. இல்லம்மா, சாந்தி எதுக்கு பணம் வாங்கினா, அண்ணன் எதுக்கு பணம் கொடுத்தாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சாந்தி கிட்ட இதை பத்தி நான் பேசுறேம்மா. கார்த்திக், கோவப்படாத, பக்குவமா கேளு. அவ என்ன சொன்னாங்கிறத நீ என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த பணத்தை வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. இந்த சாந்தி வாங்கிக்க. எனக்கு எதுக்குங்க பணம்? நான் உங்களை கேட்கலையே. ஆமா ஆமா, நீ என்கிட்ட கேட்கல. ஆனா உனக்கு நிறைய செலவு இருக்கும்ல, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ என்கிட்ட கேட்கல. சரி, நீ என்கிட்ட கேட்கலனாலும் நான் உனக்கு பணம் தரணும்ல. இந்த வச்சுக்க. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியாம தான் நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். இங்க பார் சாந்தி, உனக்கு பணம் வேணும்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீ அண்ணன் கிட்ட போய் வாங்கினது தப்பு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன சொல்றீங்க நீங்க? அண்ணன் கிட்ட நீ பணம் வாங்கியிருக்க, அது அம்மாவும் பார்த்திருக்காங்க. வாங்கினியா இல்லையா?